ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மலச்சிக்கலை நீக்கக்கூடிய இரண்டு பழங்கள். அதை பத்தி தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மலச்சிக்கல்னா என்னன்னு பார்த்துருவோம். பொதுவாக மலச்சிக்கல்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து மோஷன் வந்து சரியா போகாது இல்லையா? சிலவங்களுக்கு கட்டியா இருக்கும். அது வந்து கட்டியா இருக்கனால அது ஈஸியா வந்து வெளியே வந்து பாஸ் பண்ணதுக்கு கஷ்டமா இருக்கும். அதுதான் முக்கியமா வந்து மலச்சிக்கல்னு சொல்லுவோம். இந்த மலச்சிக்கல் வந்து முக்கியமா கோடைக்காலம், அதாவது சம்மர் சீசன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சம்மர் டைம்ல இந்த குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் சாப்பிடணும். நம்ம அது சாப்பிடாம நார்மல் ஃபுட்டை சாப்பிட்டதால இந்த மலச்சிக்கல் வரும். ஓகேவா? இது வந்து இன்னைக்கு மெஜாரிட்டி பேருக்கு இருக்கு. இது சின்ன குழந்தைகள் முதல் வயதானவர்கள் இந்த மலச்சிக்கல் வந்து முக்கியமா இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த மலச்சிக்கல் வந்து வராம தடுப்பது எப்படி, அது வந்து வந்தாலும் அது உடனே போக்குவது எப்படி, அதை பத்தி இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம அதுக்கு வந்து என்னென்ன பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி நான் இதை சொல்ற முன்னாடி மலச்சிக்கலை போக்குவதில் எந்த சத்து முக்கிய பங்கு ஆற்றுகிறதுன்னு பார்ப்போம். அது நார் சத்து, அதாவது ஃபைபர்னு சொல்லுவாங்க. இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த ஃபைபர் சத்து அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு, இப்போ நார்மலா ஒரு ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடும்போது அதுல உள்ள ஃபைபர் சத்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டூல்ஸ் கட்டியா இருக்கும் இல்லையா, அதுல போய் அக்குமுலேட் ஆகி அதை வந்து ஈஸியா லூசன் ஆக்குது. ஓகேவா? அதனால அது வந்து ஈஸியா வெளியேற்றப்படும். அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரூட்ஸ்ல இயற்கையாகவே இருக்கக்கூடிய வாட்டரும் அதை லூஸ் பண்ணி அதை வந்து வெளியேற்றும். இது ஒரு நார்மல் ப்ராசஸ் தாங்க. இது எல்லா பழத்திலையும் உண்டு. ஆனால் போதுமான போதாதுங்க. ஏன்னு கேட்டாச்சுன்னா, சிலவங்களுக்கு இந்த பிரச்சனை சிவியரா இருந்தா நார்மலா உள்ள பழங்கள் சாப்பிடும்போது இந்த பிரச்சனை கியூர் ஆகாது. அப்போ ஹாஸ்பிட்டல் போன்ற சூழ்நிலை வரும். அதுக்கு பதிலாக இப்போ நான் எஃபெக்டான 2 பழங்களை பார்த்தா இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த வீடியோல. இப்போ எஃபெக்டான பழம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இலந்தை பழம். இலந்தை பழத்தை நீங்க எடுத்துக்கலாம். அது எப்படிங்க இது வந்து மலச்சிக்கலை போக்கிறது அப்படின்னு கேட்கறது புரியுதுங்க. நான் சொல்றேன். இப்ப இலந்தை பழத்துல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி நார்மலான ஃபைபர் இருக்கு. அந்த நார்மலான ஃபைபர் வந்து இந்த மோஷன் ஸ்டூல்ஸ்ல போய் அக்குமுலேட் ஆகி அந்த வாட்டர் சத்தோடு சேர்ந்து அதை வெளியேற்றும். ஓகேவா? இந்த இலந்தை பழம் வந்து நார்மலா இந்த ஃபைபரை வச்சு அப்புறம் வாட்டர் சத்தை வச்சு மோஷனை வெளியேற்றுவது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேலையும் பாக்குதுங்க. அது உங்களுக்கு குட் நியூஸா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இன்டெஸ்டின் சொல்லுவாங்க. இது குடல்கள் இருக்கு இல்லையா, அந்த குடல்கள்ல வந்து என்ன பண்ணுது இது அப்படின்னா, அந்த வாட்டரோட அப்சார்ப்ஷன் வந்து கூட்டி விடுது. அதாவது உறிஞ்சும் தன்மை, குடலுடைய வாட்டரை வந்து உறிஞ்சும் தன்மையை இது அதிகப்படுத்துது. அப்படி அதிகப்படுத்துவதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, அதில் உள்ள மோஷன் ஸ்டூல்ஸ் ஏதாவது இருந்துன்னா அது லூசனிங் ஆகிரும். அப்புறம் ஒரு ப்ரெஷரை கொடுக்குது. ஒரு ப்ரெஷரை கொடுத்து அதை வந்து வெளியேற்றுகிறது இந்த இலந்தை பழம். ஓகேவா? ஸோ ஏன் எப்படிங்க டாக்டர் இது இலந்தை பழத்தால் இப்படி முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு சத்து, ஒரு வேதிப்பொருள் சார்பிட்டால் அப்படின்னு ஒரு சத்து இருக்குதுங்க. அந்த சார்பிட்டால் வந்து சத்து மூலமாக தான் அது என்ன பண்ணுது, அதாவது சத்துல வேதிப்பொருள், அதன் மூலமாக தான் அது வந்து என்ன பண்ணுது, இன்டெஸ்டைன் அதாவது குடலை வந்து வாட்டரை உறிஞ்சதுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஒரு ப்ரெஷரை கொடுத்து மோஷனை ஈஸியா வெளியேற்றுகிறது. ஓகேவா? இது வந்து சார்பிட்டால் மூலமாக இலந்தை பழம் செய்கிறது. சோ இலந்தை பழம் ஒரு எஃபெக்டான பழம். அப்புறம் செகண்ட் இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா பப்பாய், அதாவது பப்பாளி. இப்போ பப்பாளி எடுத்துக்கிட்டு அதுல பப்பாயின் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குங்க. இந்த பப்பாயின் என்சைம் வந்து எப்படி மோஷனை வந்து வெளியேற்றுகிறதுனா, இப்ப நார்மலா நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட், இப்போ இந்த ஃபைபர் சத்து வந்து மோஷன்ல அக்குமுலேட் ஆகி அதை ஸ்டூல லூஸ் பண்ணி வெளியேற்றுகிறது. அதையும் செய்து அது போக இந்த பப்பாயின் என்சைம் பப்பாளியில் உள்ளது என்ன பண்ணுது அப்படின்னா, அது வந்து டைரக்டாவே ஒரு மோஷன் அதை வந்து கட்டியா இருக்கக்கூடிய லூசன் ஆக்கி அதை வெளியேற்ற உதவுகிறது. ஓகேவா? சோ இந்த வேலையை பார்க்குது. சோ அதுதான் இந்த 2 பழம் எஃபெக்டா சொன்னேன். ஒன்னு இலந்தை பழம், ஒன்னு வந்து பப்பாளி பழம். ஏன்னா நார்மல் பழங்கள் எப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் உள்ள ஃபைபர் சத்து மோஷன்ல உட்கார்ந்து அந்த ஸ்டூல்ஸை வந்து லூஸ் பண்ணி அதை வந்து வெளியேற்றும். இது நார்மல் ப்ராசஸ் மட்டும் தான் பண்ணும். இந்த 2 பழங்கள் வந்து ஏன் எஃபெக்ட்னா, நார்மல் பழங்களை விட அந்த வேலையும் பார்க்குது, இந்த ஃபைபர் சத்து வேலையும் பார்க்குது, பிளஸ் ஒரு வந்து எக்ஸ்ட்ரா வேலையும் பார்க்குது இல்லையா? இப்போ வந்து பப்பாளியில் உள்ள அந்த பப்பாயின் வந்து டைரக்டாவே மோஷனை வந்து லூஸ் பண்ணி வெளியேற்றும். அப்புறம் வந்து இலந்தை பழம் வந்து டைரக்டா என்ன பண்ணுது, இன்டெஸ்டைன் அதாவது குடல்ல வந்து நீரின் உறிஞ்சும் தன்மையை அதிகப்படுத்தி ஒரு ப்ரெஷரை கொடுத்து மோஷனை வந்து வெளியேற்றுது. ஓகேவா? இது கேட்கும்போது உங்களுக்கு புதுசா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த 2 பழங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று இலந்தை பழம், இன்னொன்று பப்பாளி பழம். அது போக மற்ற பழங்களை சாப்பிடக்கூடாத டாக்டர் அப்படி கிடையாதுங்க. மற்ற பழங்களை சாப்பிடுங்க. இந்த 2 எஃபெக்ட் கூட அதான் சொன்னேன். ஓகேவா? முக்கியமா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, இது வந்து வாழைப்பழம். அது வந்து காமனா எல்லாரும் சாப்பிடக்கூடியது. ஒரு மோஷன் போகாத உடனே வாழைப்பழம் கொடுங்க சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா வாழைப்பழத்தை காட்டிலும் இந்த 2 பழங்கள் எஃபெக்ட் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும். அதனால வாழைப்பழம் சாப்பிடுங்க. இந்த 2 வந்து முக்கியமா சாப்பிடுங்க. அது போக அத்திப்பழம் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இந்த 4மே வந்து நல்லதுதான். ஆனா நான் சொன்னது 2 முக்கியமான எஃபெக்டா இருக்கும். ஓகேவா? சோ நீங்க வந்து இந்த வந்து பழங்களை கண்டினியூவா டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. இப்போ வந்து பப்பாளி வந்து இனிப்பு இருக்கும். ஓகேவா? இப்போ எல்லா ஃப்ரூட்ஸுமே முக்கியமாட்டு பார்த்தீங்கன்னா இலந்தை பழத்துல இருந்து எல்லாமே இனிப்பு இருக்கும். அவங்க கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். அவங்க வந்து பப்பாளிலாம் ஒரு 4-5 பீஸ் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். முழு பழமும் சாப்பிடக்கூடாது. இலந்தை பழம் வந்து 1 சாப்பிட்டுக்கலாம், 1-2 சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது சின்னதாக தான் இருக்கும். ஒரு 2 சாப்பிட்டுக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ். ஓகேவா?
ஏன்னா சுகரும் கூடக்கூடாது இல்லையா, அதனால அப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். நார்மலாக உள்ளவங்க வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு விஷயம், பப்பாளி வந்து அது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு விடும். ஓகேவா? பொதுவாக இது வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் டைமில் நீங்கள் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. நார்மலாக சாப்பிடும்போது ரொம்ப ஓவராக சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும். இப்போ வந்து மலச்சிக்கல் டைமில் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்டா கூட பிரச்சனை செய்யாது. ஓகேவா? அது 1 நாள் 2 நாள் 3 நாள் வரைக்கும் கூடுதலாக சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் இந்த பிரச்சனை தீர்ந்த பிறகு என்ன பண்ணால் கொஞ்சம் நார்மலாகவே சாப்பிட்டு வரணும். அப்போ மலச்சிக்கல் பிரச்சனை வராது. ஓவராக சாப்பிட்டாலும் லூஸ் மோஷன் ஆயிரும். அதுலயும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? ஏன்னா ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். சோ இந்த 2 பழங்களையும் சாப்பிட்டு நீங்கள் வந்து மலச்சிக்கல் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். நீங்கள் மட்டுமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாரும் வாழணும்ல, அவங்களுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணிருங்க. ஓகேவா? சோ அப்பதான் எல்லாரும் ஆரோக்கியமாக வாழ முடியும். அதுதான் என்னுடைய ஆசையும் கூட. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது முக்கியமான வீடியோ, அதாவது மலச்சிக்கல் பத்தி முக்கியமான வீடியோ. இன்னைக்கு மலச்சிக்கல் யாருக்கு தாங்க இல்லை, சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரை எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? அதனால நீங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவர்கள் அனைவருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.